எடுப்பதில்தான் தகராறு உண்டாயிருக்கிறது. தண்ணீருக்குள்ளான ஞானஸ்நானம் எடுப்பதில் தான் தகராறு உண்டாயிருக்கிறது. ஒன்று, பால் மாறா பச்சிளம் குழந்தைகளுக்கு இந்த தண்ணீர் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். யார் யாரெல்லாம் பால் மாறா பச்சிளம் குழந்தைகளுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறார்களோ இவர்கள் எல்லாருமே இயேசு கிறிஸ்துவுடைய மரணம், அடக்கு, உயிர்த்தெழுதல் ஆகிய முதலாம் வருகையை அவமதிக்கிறவர்கள் என்று அர்த்தம். இரண்டாவது காரியம், தெளிப்பு ஞானஸ்நானம் கொடுக்கிற கூட்டமும் இருக்கிறது. இயேசு மரித்து அடக்கம் பண்ணி உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு அடையாளமான ஞானஸ்நானத்தை விட்டுவிட்டு, முழுக்கு ஞானஸ்நானத்தை விட்டுவிட்டு, பேப்டிசம் என்றாலே பேப்டிசோ என்றாலே மூழ்குக என்ற அர்த்தம். நோவா பேழையில் பாதுகாக்கப்பட்டதற்கு அடையாளமாய் இந்த இயேசுவாகிய பேழையிலே பாதுகாக்கப்படுகிறோம் என்றபடி பெறுகிற ஞானஸ்நானம். இதற்கு பதிலாக தெளிப்பு தெளிக்கிறார்கள். இது ஞானஸ்நானம் எடுப்பதிலே வரக்கூடிய தகராறுகளிலே இதுவும் ஒன்று. மூன்றாவது, சில சபைகளிலே உனக்கு தேவைப்பட்டால் தெளிப்பு, தேவைப்பட்டால் முழுக்கு என்று சொல்லி கொடுக்கிறார்கள். இதுவும் தகராறு தான். நான்காவது, முழுக்கு ஞானஸ்நானமே தேவையில்லை என்றும் சொல்லுகிற ஆட்களும் உண்டு. அவர்கள் சொல்லுகிற உதாரணங்கள், அவர்கள் சொல்லுகிற காரணம் என்ன தெரியுமா? சிலுவையிலே கள்ளன் ரட்சிக்கப்பட்டானே, அந்த கள்ளனிடம் ஆண்டவர் சொன்னார், இன்றைக்கு என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்னாரே, அந்த கள்ளன் நிச்சயமாய் ஞானஸ்நானம் எடுத்தானா? இது கேள்வி. அவன் ஞானஸ்நானம் எடுக்கவே இல்லை, உண்மைதான். ஏன் எடுக்கவில்லை? அவனுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு அன்னைக்கு தேதியில் ஆள் இல்லை. அன்னைக்கு தேதியிலே கிறிஸ்தவ சபை இன்னும் உருவாகவில்லை. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் தான் கிறிஸ்தவ சபையே உருவாகி கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து சபையை உருவாக்கி விட்டார் தன்னுடைய சிலுவை மரணத்திலே. ஆனால் அது ஆட்களாய் பெருக அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் பெந்தெகோஸ்தே நாளில் தான் நடந்திருக்கிறது. அந்த கள்ளனுக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஆள் இல்லை. ஆள் இல்லாத போது அவன் எப்படி பெறுவான்? அதை வைத்துக்கொண்டு உனக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு ஆட்கள் ஏராளமாக இருக்கும் பொழுது ஞானஸ்நானம் பெறமாட்டேன் என்று சொல்லி கொண்டிருந்தால் நீ கள்ளனுக்கு ஈக்குவலாய் உன்னை ஆக்கிக் கொள்ள முடியாது. முழுக்கு ஞானஸ்நானம் கண்டிப்பாய் நமக்கு தேவை. சில இடங்களிலே கொடியின் கீழ் ஞானஸ்நானம் கொடுக்கிறார்கள். கொடியின் கீழ் ஞானஸ்நானம், இது மகா பெரிய தவறான காரியம். அடுத்தது, சிலருடைய கேள்வி, தண்ணீர் இல்லாத இடத்திலே ஞானஸ்நானம் எப்படி கொடுக்கிறது? எப்படி நீங்கள் கொடுப்பீர்கள்? இப்படி ஒரு கேள்வி நிறைய இடத்துல கேட்கிறார்கள். யோவான் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசித்தோம் என்றால், யோர்தானில் தண்ணீர் இல்லை, ஐனோன் என்ற தண்ணீர் இடத்திற்கு போய் ஞானஸ்நானத்தை யோவான் ஸ்நானம் கொடுத்தான் என்று வாசிக்கிறோம். தண்ணீர் இல்லை என்றால் தண்ணீர் இருக்கிற இடத்துக்கு போய் ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டும். இப்படி பலதரப்பட்ட தகராறுகள் எழும்பி இந்த தண்ணீர் ஞானஸ்நானத்திலே ப்ராப்ளம் உருவாகி கொண்டிருக்கின்றன. இவைகள் எல்லாமே சாத்தானுடைய காரியங்கள் தான்.